guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் என்னோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன்ஸ் என்ன நம்மளுடைய டஸ்கி ஸ்கின்னுக்கு செட் ஆகுற மாதிரியான என்னென்ன ஃபவுண்டேஷன்ஸ் என்னென்ன பிராண்ட்ல இருக்கு, எது இந்தியால இப்போ அவைலபிளா இருக்கு, அதுல எது என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ், என்ன மாதிரியான ஸ்கின் டைப் ஆளுங்க என்ன மாதிரியான ஃபவுண்டேஷன் வாங்கலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்க. நான் ரேண்டம் ஆர்டர்ல தான் போடுறேன். என்னுடைய ஃபேவரட்ஸ்னு போல அப்புறம் பிரைஸ் ரேஞ்சுன்னு போல ரேண்டம் ஆர்டர்ல தான் போறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்க போறது இந்த மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃப்ளூயிட் ஃபவுண்டேஷன். சோ இது உங்களுக்கு 2900 ரூபீஸ்க்கு தராங்க. இது நீங்க ஆன்லைன் வெப்சைட்ஸ்லயும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், மேக்கோட ஸ்டோர்ஸ்லயும் நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப நேரத்துக்கு உங்க ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், ஸ்வெட் கண்ட்ரோல் பண்ணும். நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து இதனுடைய கவரேஜ் இருக்கு. ஸோ மீடியம் டு பில்டபிள் கவரேஜ். இதனுடைய ஸ்மெல் மட்டும்தான் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது, பட் அது வந்து மேட்ரே கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். எனக்கு பர்சனலா இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு மெயின் ஈவெண்ட்டுக்கு போறேன் அப்படின்னா நான் கண்டிப்பா இந்த ஃபவுண்டேஷன் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். இது கூட வேற ஏதாவது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன், பட் என்னுடைய பேஸ் ஃபவுண்டேஷனா இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா என்கிட்ட இருக்கும். மேக்ல நான் யூஸ் பண்ற ஷேட் NW45, சம்டைம்ஸ் NC45 நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். அடுத்த ஃபவுண்டேஷன் நான் ஹுடா பியூட்டில இருந்து வச்சிருக்கேன். ஹுடா பியூட்டி கொஞ்சம் பிரைசி சைட்ல இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு 3300, 3200 அந்த இதுல வந்துட்டு பிளக்சுவேட் ஆகுது. சோ இது பாத்தீங்கன்னா சூப்பர் ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன், மேட் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு இது சூப்பரா வந்து பிடிக்கும். இதுல நான் யூஸ் பண்ற ஷேட் சாக்லேட் மூஸ். இந்த ஃபவுண்டேஷன் ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன். பிரைஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஹையர் எண்ட்ல இருக்கும், பட் இதனுடைய குவாலிட்டி அதுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் ஆகும். இதுல கொஞ்சம் ப்ராப்ளமா நான் ஃபேஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய ஸ்மெல் தான் ரொம்ப ஓவர் பவரிங்கா இருக்கும். வாசனை தான் இருக்கும், ஆனா அதுவே ரொம்ப ஓவர் பவரிங்கா இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு பம்ப் நாசில்ல வருது, விச் அகேன் இஸ் கன்வீனியன்ட். சோ இது நீங்க கண்டிப்பா வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஃபவுண்டேஷன் நான் ரிம்மல் லண்டன்ல இருந்து மேட்ச் பர்ஃபெக்ஷன் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கேன். சோ இதுல நான் யூஸ் பண்ற ஷேட் நம்பர் 501. இதுல SPF 15 இருக்கு. இது பாத்தீங்கன்னா மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். இது நல்ல ஒரு அழகான ஒரு குட்டி க்ளோ கூட கொடுக்கும். ரொம்ப மேட்டிஃபைடா இருக்காது, ஒரு சின்ன ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். லைக் நீங்க ப்ராப்பரா போடுறீங்க அப்படின்னா இது ஒரு மை ஸ்கின் இன் அ பெட்டர் வே அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஷீன் கவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் தான். சூப்பர் வேரபிள், அப்ரோப்ரியேட் ஃபார் டெய்லி யூஸ்னா நீங்க போடுறீங்க கூட தாராளமா இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு 699 ரூபீஸ்க்கு இருக்கு. ஆஃபர் டைம் பார்த்து வாங்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்லயே நீங்க வாங்கலாம். அடுத்தது ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட்ஸ். இது லாக்மே 9 to 5 ரேஞ்ச்ல இருந்து வெயிட்லெஸ் மூஸ் ஃபவுண்டேஷன். சோ அவங்க லாஸ்ட் 1.5-2 இயர்ஸே ஆயிருச்சு. ஆமா, 2 இயர்ஸ் முன்னாடி தான் வந்துட்டு நிறைய ஷேட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. அதுல நான் யூஸ் பண்ற ஷேட் பாத்தீங்கன்னா கூல் கோகோ. இது ஒரு கூல் அண்டர் டோன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் தான். எனக்கு என்னுடைய ஃபேஸ்க்கு இது செட் ஆயிடும். ஏன்னா நான் வந்துட்டு என்னோட அண்டர் டோன்ஸ் வச்சு நான் வந்து விளையாடுவேன். சோ அதனால எனக்கு இது வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து செட் ஆயிடும். இது ஒரு மாதிரி கூல் அண்டர் டோன்ல இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட். இப்போ ஷேட்ஸ் அபார்ட் இது எப்படி உங்க ஸ்கின்ல உட்காருதுன்னு பாத்தீங்கன்னா, இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேர் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அன்பிலீவபிளான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்து சூப்பர் லாங் லாஸ்டிங். என்னோட ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஸ்கின். ஆனா என்னுடைய ஆயிலி ஸ்கின்லயே வந்து இது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பல பொலின்ற மாதிரியான பொலிவு வந்துட்டு எனக்கு சீக்கிரமாவே கொடுக்கல. ஆனா நிறைய ஃபவுண்டேஷன் லைக் ஹை எண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் கூட சம்டைம்ஸ் அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு கொடுத்துரும். பட் இது எனக்கு கொடுக்கவே இல்லை. ரொம்ப லைட் வெயிட் மேட் ஃபினிஷ் தான் உங்க ஸ்கின்ல வந்து கொடுக்குது. அகைன் இதுல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய ஸ்மெல். ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய அப்ளிகேட்டர். எனக்கு இந்த மாதிரி அப்ளிகேட்டர்ஸ் தான் வந்துட்டு ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இது இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவோட இருக்கு. எடுத்து இப்படியே போட்டிங்களா, அழகா மார்க் பண்ணிங்களா, பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிங்களா அந்த மாதிரி இருக்கும். இது ஆக்சுவல் பிரைஸே பாத்தீங்கன்னா 475. அகைன் ஆஃபர் டைம்ல பாக்குறீங்கன்னா அதை விட கம்மியாவே உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் தாராளமா ட்ரை பண்ணலாம். ரொம்ப நிறைய ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறதுனால சென்சிட்டிவ் ஸ்கின் ஆளுங்களுக்கு அந்த அளவுக்கு இது வந்துட்டு ஆஹாவா இருக்கும். சோ யா, அடுத்தது என்னோட ஒரு ரீசன் பைல ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். இது நிக்ஸோட கான்ட் ஸ்டாப் ஓன் ஸ்டாப் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து ரொம்ப முன்னாடியே வந்து லான்ச் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு வேற இன்டர்நேஷனல் பிளாகர்ஸ் வந்து பார்க்கும்போது இது நல்லா இருக்கே, நம்ம ஊர்ல இருந்து வரலையே அப்படின்றது. இது லான்ச் பண்ண உடனே நான் வந்து பிடிச்சி வாங்கினேன். அண்ட் வாங்கினதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ நான் இதுல யூஸ் பண்ற ஷேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 ஷேட் யூஸ் பண்ணுவேன். டீப் சாபிள் அண்ட் கேப்புச்சினோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன்.
இவங்களதுல இருக்க அண்டர் டோன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வார்மா ரெட் அண்டர் டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இந்தியன் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். சோ இது கொஞ்சம் பிரைசி சைட்ல இருக்கு. 1300 ரூபீஸ்க்கு இருக்கு. இதுல ஒரே ஒரு பிரச்சனையா நான் என்ன நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாசல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கான ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இது நல்லாவே செட் ஆகும். நான் நிறைய ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு செட் ஆகுற மாதிரியான ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். பிகாஸ் எனக்கு பர்சனலா ரொம்ப ஆயிலி ஸ்கின். ஸோ இதெல்லாம் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்ஸ். ஓகே, எனிவேஸ் இது ரொம்ப திக்கா இருக்கா, அதனால நான் ரொம்ப பயங்கரமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாசல்ல போயிட்டு இந்த மாதிரி ட்ரை ஆகி இது வந்துட்டு அப்படியே அடைச்சிக்கும். ஸோ இதை எடுத்து விட்டா மட்டும் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஒழுங்கா வராது. நீங்க ஏதாவது ஒரு சேஃப்டி பின் மாதிரி வச்சு இந்த ஓட்டையை வந்துட்டு நீங்க அடப்பு நீக்கி விட்டாதான் ப்ராடக்ட் உங்களுக்கு ஈஸியா வெளில வருது. அது ஒரு பெரிய கடுப்பேற்ற விஷயம். சம்டைம்ஸ் ரொம்ப இரிட்டேட் ஆகி இந்த கேப்பையே நான் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இந்த ப்ராடக்ட் எடுத்து வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அது ஒண்ணுதான். பட் இந்த ப்ராடக்ட் செம்மையா இருக்கே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த ஒரு குறைய வந்துட்டு போனா போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டு நான் இந்த ஃபேவரட் லிஸ்ட்ல இதை போட்டிருக்கேன். நீங்க என்ன ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கே வந்து சொல்லிட்டே இருக்கீங்க, அப்ப ட்ரை ஸ்கின் ஆளுங்களா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ஃபவுண்டேஷன் தாராளமா ட்ரை பண்ணலாம். இது எல்ஃப்ல இருந்து இது என்னுடைய ரீசன்ட் பிக் தான். எனக்கு இது பர்சனலா பாத்தீங்கன்னா, எனக்காவது என்னுடைய ஸ்கின் நல்ல கண்டிஷன்ல இருக்கு, ரொம்ப ஆயிலியா இல்லாம இருக்கு அப்படின்னும் போது இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு சூப்பரா ஒர்க் ஆகும். இது ஒரு சாட்டின் ஃபினிஷ்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் அகைன் இது தரும். நான் ஏற்கனவே காமிச்ச இந்த ரிமல் ஃபவுண்டேஷன் கூட பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை ஸ்கின் ஆளுங்க தாராளமா போடலாம். இது இப்ப ரீசெண்டா இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க நைக்கால. அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு 800 ரூபீஸ்க்கு வருது. அடுத்தது என்னுடைய ஒரு ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபவுண்டேஷன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த PACோட HD Liquid Foundation. இது லிட்டரலா எத்தனாவது பாட்டில் எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுற ஒரு ஃபவுண்டேஷன் பிடிச்சேன் அப்படின்னா அது இந்த ஃபவுண்டேஷன்ல தான். இதுல உங்களுக்கு நிறைய ஷேட் இருக்கு. பட் என்னை விட டார்க்கா இருக்கவங்களுக்கு வந்து நிறைய ஷேட்ஸே கிடையாது. இதுதான் வந்துட்டு இன்ஃபேக்ட் லாஸ்ட் டார்க் ஷேட் 5.0. ஸோ இதனுடைய ஃபார்முலேஷன் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். ரொம்ப க்ரீமியா உங்க ஸ்கின்ல கேனது ஒரு அழகான ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் தான் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் பேக்ரவுண்ட் மியூசிக்கே வந்து தேவைப்படும். எஸ், இது வந்து மேபிளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். அவ்வளவுதான். இது வந்து என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஃபவுண்டேஷன், கோ டு ஃபவுண்டேஷன். எங்க வெளில போறேன் என்னுடைய மேக்கப் கிட்ல நான் டக்குன்னு என்னோட பர்சனல் மேக்கப்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் எடுக்கணும்னா நேரா என் கை இதுக்கு தான் வந்து போகும். சூப்பர் 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 அஃபோர்டபுள் அண்ட் டெய்லி வேரபிள் கைண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன். இதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய ஃபவுண்டேஷன் கேமே. பட் இதுக்கு முன்னாடி நான் வந்து டாஃபி கேரமல் ஒரு ஷேட் யூஸ் பண்ணேன். இப்போ அவங்க கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நான் ஸ்பைசி ப்ரௌன் வந்து யூஸ் பண்றேன். டாஃபி கேரமல் விட ஸ்பைசி ப்ரௌன் வந்துட்டு டார்க்கா இருக்கும். ஸோ ஸ்பைசி ப்ரௌன் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு செட் ஆகுற மாதிரியான கலர். ஐ திங்க் இன்னைக்கு கூட நான் இந்த ஃபவுண்டேஷன் தான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதனுடைய பர்சனல் ஃபேவரட். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணியே பார்க்கலாம். இதுலேயே ஜூவி வேரியன்ட் கூட வரும். பட் இந்த Matte+Poreless வேரியன்ட்டே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் தாராளமா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு ட்ரை பண்ற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் கிடையாது. இதுல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆவாரு. பட் அது நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் தான் கொடுக்கும். உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு ப்ராப்பரான ஷேட் ஃபவுண்டேஷன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆக்சிடேஷன் ப்ராப்ளம் அசிங்கமா தெரியாது. ஸோ கண்டிப்பா நீங்க இதுவும் ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு 500, 400 to 500 அந்த ரேஞ்ச்ல வரும். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்தது மேக்கப் ரெவல்யூஷனோட ஃபவுண்டேஷன் கன்சீல் அண்ட் டிஃபைன். ஆமா, கன்சீல் அண்ட் டிஃபைன் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். இது ஒரு அல்டிமேட் ஃபேவரட் எனக்கு. இதனுடைய ஷேட் பாத்தீங்கன்னா 13.5. என்கிட்ட இருக்கிற ஃபவுண்டேஷன் கலெக்ஷன்லயே என்னுடைய ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்டா பயங்கர சூப்பரா மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன்னா அது இதுதான். இந்த ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டாலே என் ஸ்கின்னே வந்து நேச்சுரலா அப்படிதான் ஃபிளாலஸா இருக்கு போல அப்படின்ற மாதிரி இருக்கும். தனியா நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் போட்ட மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு இது வந்துட்டு சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன்லயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷேட்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் அண்டர் டோன்ஸ்ல இருக்கு. பிரைஸ் மட்டும்தான் ஒரு 1000 மேல இருக்கு. 1400 அந்த ரேஞ்ச்ல வரும். பட் டெஃபினட்டா வர்த் பையிங். அகைன் இதுல எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய ஸ்மெல் தான். இது வந்து அந்த ஒரு வண்டு பூச்சியை நசுக்குனா ஒரு நாத்தம் வரும், அதே நாத்தம் தான் இந்த ஃபவுண்டேஷன்ல எனக்கு வரும். பட் அது கொஞ்ச நேரத்திலேயே போயிடும் அப்படின்றதுனால நான் அதை கண்டுக்க மாட்டேன். அண்ட் இதனுடைய அப்ளிகேட்டரும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபவுண்டேஷன்ல இந்த மாதிரியான அப்ளிகேட்டர்ஸ் நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எனக்கு பிடிக்கும் எக்ஸப்ட் ஃபார் த ஸ்மெல். அடுத்தது இந்த Too Facedோட Born This Way ஃபவுண்டேஷன். கொஞ்சம் ஹை எண்ட்ல வருது. பட் டெஃபினட்டா வர்த் பையிங். எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் தாராளமா யூஸ் பண்ணலாம். ரொம்ப லாங் லாஸ்டிங். பிக்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். செம்மையான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். லைக் ஃபிளாலெஸ் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது 2700 ரேஞ்ச்ல இருக்கு. அண்ட் நான் யூஸ் பண்ற ஷேட் வந்து Chestnut. இந்த ஷேட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னுடைய ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ஆரஞ்சியா இருக்கும். பட் எனக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகும்
ஆகும் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதுனால அந்த ஆரஞ்சினஸ் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அது என்னோட ஸ்கின் டோனோட ஒரு மாதிரி செட் ஆகி நியூட்ரலைஸ்ட் லுக்காக கொடுக்கும். ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ வந்து எனக்கு இது வந்து நேச்சுரல் ஃபினிஷ் வந்து எனக்கு கொடுத்துரும். அண்ட் இது இந்த மாதிரி ஒரு பம்ப் நாசலில் வருது. எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். அடுத்தது எஸ்டே லாடரோட டபுள் வேர் ஃபவுண்டேஷன். இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேட் பிரான்ஸ். இது என்னுடைய ஷேட் கிடையாது, லைட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிப்பேன். ஃபவுண்டேஷனாக இது இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆகும். இது வந்து எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். சூப்பர் லாங் லாஸ்டிங். அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது உங்களுக்கு 3300 அந்த ரேஞ்சில் இருக்கு. பட் நீங்கள் ட்ரை பண்ணோம்னா உங்களுக்கு இதில் மினி வெர்ஷனும் இருக்கு. அது 1800 அந்த ரேஞ்சில் வருது. அதே நீங்கள் தாராளமாக ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். அடுத்தது இந்த கோ டு ஃபேவரட் நான் எப்படி ஃபிட் மீ காமிச்சேன் அதே மாதிரி இது என்னுடைய இன்னொரு ஒரு கோ டு ஃபேவரட். இது வந்துட்டு லாரியல்ல இருந்து ட்ரூ மேட்ச் வேரியன்ட்ல இந்த ஷேட் 8.C நட் ப்ரௌன் ஷேட். அகைன் இது எனக்கு ரொம்ப க்ளோஸாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். அண்ட் இதனுடைய ஃபார்முலேஷன் வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப 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 லைட் வெயிட், ரொம்ப பிரீதபிள். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ஒரு ஃபீலே இருக்கவே இருக்காது. ரொம்ப அழகா உங்க ஸ்கின்ல உட்காந்துருக்கும். போட்டோஸ்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ரொம்ப அடிச்ச மாதிரியே இருக்காது. ரொம்ப பயங்கரமா மேக்கப் போட்ட மாதிரியே இருக்காது. மை ஃபேஸ் பட் பெட்டர் அப்படின்னு முன்னாடி சொல்லல, அதே மாதிரி இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன் நீங்க போட்டீங்கனாலும். இதுல பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு கோல்டன் ஃபிளெக்ஸ் வந்து இருக்கும். லைட்டா அந்த ஒரு கோல்டன் க்ளோ இருக்கும். ஸோ இது ஒரு சாட்டின் ஃபினிஷ் மாதிரி தான் கொடுக்கும். ட்ரஸ்ட் மீ, என்கிட்ட இருந்து வருது லைக் ஒரு சூப்பர் ஆயிலி ஸ்கின் ஆளுகிட்ட இருந்து வருது. இது அந்த மாதிரி உங்களுக்கு மினு அப்படின்ற ஒரு லுக் கொடுக்கவே கொடுக்காது. ரொம்ப கார்ஜியஸா இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன் உங்க ஸ்கின்ல. கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அகைன் இதனுடைய செகண்ட் கோ டு ஃபேவரட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், இதெல்லாம் தான் நான் என்னுடைய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன். இந்த ரேஞ்ச் இந்த பிராண்ட்ஸ்ல மட்டும் தான் நிறைய ஷேட்ஸ் இருக்குன்னு கிடையாது. இதுல நிறைய ஷேட்ஸும் இருக்கு. இதெல்லாம் எனக்கு பர்சனலா பிடிச்சது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நான் கன்சீலர்ஸ், பவுடர்ஸ், ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். சோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இவ்வளவு நான் இந்த வீடியோக்கு வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.